உலகின் பல இடங்களில் இருந்தும் தொல்காப்பியம் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நாம் இப்போது களவியல் என்ற ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி, ஓர் இயலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் தொடங்குகின்ற காலத்தே இன்பமும் பொருளும் அறனும் என்று தொடங்கினார். முப்பால் என்பது தமிழ் நெறி. அந்த வீடு பற்றி சொல்லுவது இல்லை. பரிமேலழகர் சொல்லுகிற போது சிந்தையும் உணவும் செல்லா நிலைமைத்தது வீடும் பாரு. சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தது வீடு. மனத்தால வீடு இப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்பதற்கும் இயலாது, மொழியால் அதனை சொல்லுவதற்கும் இயலாது. அது ஏதோ ஒன்று இருக்கிறது, அவ்வளவுதான். திருவள்ளுவரை பொறுத்தவரையில் வீடு என்பது எங்கேயே இருப்பது, இந்த உலகிலேயே இருப்பது, பற்றுக்களிலிருந்து விடுபடுவது என்றார். ஆகவே அந்த உணர்வோடு நாம் பார்த்தால் தமிழ் நெறி என்பது முப்பால் நெறி, அறம் பொருள் இன்பம் என்பது. இங்கு அது தலைகீழாக மாற்றி சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் இன்பமும் பொருளும் அறனும் என்று. இது களவியல் ஆதலால், இது காலப்பகுதி ஆதலால், இது குடும்ப வாழ்வியலை கூறுவது என்பதால் இது இன்பமும் பொருளும் அறனும் என்று சொன்னார். இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் இன்பம். அந்த இன்பத்தை எய்துவதற்கு துணையாக இருப்பது பொருள். அப்பொருளால் செய்யப்பட வேண்டுவது அறம். இந்த நிலையில் இந்த மூன்றும் இங்கு சொல்லப்படுகிறது. நான் முன்பே போன வகுப்பிலே சொன்ன இந்த மூன்று அடிப்படையில், இப்படி இன்பத்துப்பால் என்றும் பொருட்பால் என்றும் அறத்துப்பால் என்றும் பேராசிரியர் மு. வரதராசனார் அவர்கள் தன்னுடைய திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் நூலை அமைத்தார். அது ஒரு புரட்சி நோக்கு, சரியான நோக்கு என்று சொல்லி தமிழ்த்தந்தை திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் அதற்கு அணிந்துரை எழுதினார்கள் என்று நான் குறிப்பிட்டேன். இப்போது காமக்கூட்டம் என்று ஒரு தொடர் வருகிறது. இங்கு ஒரு தொகை. காமக்கூட்டம் என்றால் என்ன? அதுதான் இயற்கை புணர்ச்சி. காமக்கூட்டம் என்றால் இயற்கை புணர்ச்சி. இயற்கை புணர்ச்சி என்றால் என்ன? அதுதான் தெய்வ புணர்ச்சி. காம புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சி, தெய்வ புணர்ச்சி எல்லாம் ஒரு பொருளை குறித்த சொற்கள். அது என்ன? ஒருவனும் ஒருத்தையும் முதலாக சந்தித்துக் கொள்ளுகின்ற நிகழ்ச்சி. யார் ஏற்பாடு பண்ணாங்க? யாரும் ஏற்பாடு பண்ணல. அது ஊழ்வயத்தான் இவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். இவர்கள் இவ்வாறு சந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பது முன்னரே அமைந்து கிடந்தது. முன்னரே விதி இவர்களுக்கு இவ்வாறு சமைந்திருந்தது. அதனை ஊழ் என்று சொல்லுவது வழக்கம். அந்த அடிப்படையில அடுத்த நூற்பா மிக இன்றியமையாதது. அதற்கு முன்னால இங்க இந்த தெய்வ புணர்ச்சி அல்லது காம புணர்ச்சி அல்லது காம கூட்டம் அல்லது இயற்கை புணர்ச்சி என்று பலவாறாக சொல்லப்படுவதெல்லாம் ஆரியருடைய 8 வகையான மனங்களில் மனத்தல் என்றால் இங்கு கலத்தல் என்று பொருள். தனத்தல் என்றால் அதற்கு எதிர் சொல் பிரிதல் என்று பொருள். மனத்தல் என்றால் கலத்தல், தனத்தல் என்றால் பிரிதல். சில பேர் தவறா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திருமணம்னா அழகிய வாசனை, என்ன மலர் மாலைகள்லாம் வருகின்றன, மனம் கூட்டக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, அதனால அதுக்கு பேர் திருமணம். அப்படியெல்லாம் இல்லை. மனத்தல் என்றால் கலத்தல் என்று பொருள். அதுக்கு நேர் மாறான சொல் தனத்தல் என்பது எதிர் சொல் பிரிதல் என்று பொருள். இன்னும் சொல்றேன், எல்லாம் அருமையான கலை சொற்கள். ஒரு வழித்தனத்தல் சொல்லுவார் தொல்காப்பியர். இந்த களவியல்ல ஒரு வழித்தனத்தல்னா கொஞ்ச காலத்திற்கு பிரிதல், சந்தித்தல், பிறகு ஒரு 4-5 நாட்களுக்கு பிரிந்திருப்பதற்கு பேர் ஒரு வழித்தனத்தல் பேர். பிறகு கற்பு காலம்னா வாழ்க்கை தொடங்கிவிட்ட காலத்தில் பன்னாட்களுக்கு பிரியக்கூடிய நிலை வரும். அது தனத்தல், அது பிரிதல் என்று சொல்லப்படும். அது பாலை திணை என்று சொல்லப்படும். அது பொருளுக்காக, ஓதுதலுக்காக, பகையை எதிர்கொள்வதற்காக அது பிரிகின்ற பிரிவு எனப்படும்.
ஓதல் பகையே தூதிவை பிரிவே என்று நாம பார்த்தோம். அந்த அடிப்படையில் பிரிவது அது பிரிவு பாலைத்திணைக்கு உரியது. சரி, இப்ப மறையோர் தேயத்து மன்றல் எட்டனுள், மறையோர்னு சொல்றாரு பாருங்க. அப்படின்னா வேதத்தை ஓதுகின்றவர்கள். இந்த இடத்துல நான் ஒரு இன்றையாத குறிப்பு சொல்லுகிறேன், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது பல பேருக்கு ஐயம், பல பேருக்கு மயக்கமான பொருள் பெறுகின்ற இடமும் கூட. இந்த இடத்தில் ஒரு தெளிவு வர வேண்டும். 8 வகை திருமணத்தை அல்லது 8 வகையாக காதலர் ஒன்றாக கலப்பதை, சடங்கு வழியாக கலப்பதை மறையோர் கூறுகின்றனர். அதுல அந்த 8ல கந்தர்வம் என்பது ஒன்று. கந்தர்வம் என்பது ஒருவரும் ஒருத்தையும் யாரும் கொடுக்காமலும் அடுக்காமலும் வான் வழியே அப்படி போய்கொண்டிருக்கின்ற காலத்தில் கந்தர்வர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒரு பொழிலிடை, ஒரு அழகிய சோலையிடை அல்லது வேறு இடத்தில் ஒரு ஆற்றங்கரையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கலத்தல், அதுக்கு பேரு காந்தர்வம் என்று பெயர். ஒரோ வழி ஒரு சிறிது நம்முடைய தமிழர் திருமணம் என்பது, தமிழருடைய காம புணர்ச்சி என்பது, இயற்கை புணர்ச்சி என்பது ஒரு சிறிது ஒப்புமை உடையது இந்த காந்தர்வத்தோடு என்றுதான் தொல்காப்பியர் சொல்லுகிறார். மற்ற 7 வகை மனத்திற்கும் நமக்கும் தொடர்பே இல்லை. அதை சொல்றதுக்காக தான் இந்த நூற்பாதை. அந்த 8 வகை என்ன, அதை பார்ப்போம். பிரம்மம் என்றால் அது என்ன? பிரம்மம் என்றால் ஒரு பெண்ணை, கன்னிமை முற்றிய ஒரு பெண்ணை, கன்னியாக இருக்கின்ற ஒரு பெண்ணை அணிகலன்கள் எல்லாம் நிறைய அணிந்து, ஒரு மணவாதவனுக்கு பிரம்மச்சாரின்னு எழுதுவாரு. பிரம்மச்சாரி என்பதற்கு தமிழ்ல ஒரு சொல் இருக்கு, அதுக்கு பேர் தான் மாணவன் என்பது. மாணவன் என்றால் மனமாகாதவன் என்று பொருள். இப்ப மனமாகாதவன் தான் கல்விக்கு உரியவனாக இருப்பான் அந்த காலத்துல. இப்ப மனமானவர்களும் உண்டு, அது வேற. ஆக மாணவன் என்பது பிரம்மச்சாரி என்பதற்கு நல்ல தமிழ் சொல். அதை கம்பன் கூட சொல்லுவான். அனுமன் ஒரு மாணவன், அவனுக்கு மனமெல்லாம் இல்லை, மானியாம் படிவ நோக்கி அப்படிம்பான். மானியாக இருப்பவன். தன்னகரம் போட்டா 3 சுழிந்தீங்க, இந்த தன்னகரம் போட்டுட்டா மாணி என்றால் பிரம்மச்சாரி என்று பொருள், மாணவன் என்று பொருள். அதனால மாணவனாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அணிகலன்கள் நிறைய அணிந்து, இந்த இடத்துலதான் வேறுபாடு. தமிழர் திருமணத்தில் இப்படி அணிகலன்களை ஒரு பெண்ணுக்கு நிறைய அணிவித்து மனம் செய்து கொடுக்கின்ற வழக்கம் சங்க காலத்தில் இல்லை. நிறைய அணிந்து கொடுக்கக்கூடிய பிரம்மம் ஒரு காலம் இதற்கு ஈடாகாது. அடுத்தது பிரசாபத்தியம். பிரம்மம் பார்த்தோம். அடுத்தது பிரசாபத்தியம் என்றால் அங்க கோத்திரம் பார்த்து பெண் கொடுக்கறதுக்கு பேர் தான் பிரசாபத்தியம். 2 பெற்றோர்களும் இரு பக்கத்து பெற்றோர்களும் நிறைய கோத்திர அணிகலன்களை அணிந்து கொடுக்கின்ற போதே கோத்திர ஒற்றுமை பார்ப்பார். வேறு வேறு கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வசிஷ்டர் கோத்திரம், விஸ்வாமித்திரர் கோத்திரம் என்றெல்லாம் முனிவர்களுடைய பெயரால கோத்திரம் அமையும். ஒரே கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள் போல அதுல திருமணம் செய்யக்கூடாது. வேறு வேறு கோத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் மனம் செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தான் பிரசாபத்தியம். அடுத்தது ஆரிடம் என்றால், ஆரிடம் என்றால் மனம் செய்து கொடுக்கின்ற பெண்ணோடு பசுக்களையும் காளைகளையும் ஒருவனுக்கு பிழப்பு வேணும்ல, அவற்றையெல்லாம் கொடுத்து மனம் செய்து கொடுப்பதற்கு பெயர் ஆரிடம். அப்புறம் தெய்வம் என்பது வேள்வி நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் ஒருவருக்கு, அவருக்கு மனம் செய்து கொடுப்பதற்கு பெயர் தெய்வம். காந்தர்வம். காந்தர்வம் தான் நம்முடைய களவுக்கு ஓரளவு ஒப்புமை உடையது. ஓரளவுங்கிறத அடிக்கோடு போட்டுக்கணும். ஓரளவு ஒப்புமை உடையது. அசுரம் என்றால் ஒரு வீரச் செயல் நிகழ்ச்சி. ஒரு எந்திரம் ஒன்று சுற்றி கொண்டே இருக்கும், அது திரிபன்றிம்பான். அது மேல மேல வைத்திருப்பான், அந்த திரிபன்றி மேல சுற்றி கொண்டிருக்கும். அதை வேறு பக்கத்திலிருந்து கொண்டு அம்பு எய்வது.
அதற்கு வில்லேற்றி திரிபன்றி எய்து கொள்ளுதல், ஒரு வீர செயல் காட்டி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுதல், அதுக்கு பேர் அசுரம். அதுக்கு அடுத்தது ராட்சசம் அல்லது ராக்கதம். ராக்கதம் என்பது தலைமகள் தன்னினும் தமரினும் பெறாது, அவளுக்கும் விருப்பம் இல்லை, அவளை பெற்றவர்களுக்கும் விருப்பம் இல்லை, வலிந்து கோடல், வலிந்து கொள்ளுதல். பல பேர் ராமாயணத்துல ராவணன் தூக்கிட்டு போனதை ராக்கவங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது திருமணம் மணத்தல் இல்லை, அது கவர்தல், அது வேற. அவ ஏற்கனவே மனமானவ, அவளை போய் ஒருத்தன் கவர்ந்து கொண்டு போவது ராக்கதம்னு சொல்லக்கூடாது. ராக்கதம் என்பது வலிந்து திருமணம் செய்து கொள்வது. அதற்கு வலிந்து திருமணம் செய்து கொள்வதுங்கிற அந்த நிகழ்ச்சி மகாபாரதத்தில் இடம்பெறும். பீஷ்மர் போய் 3 பெண்களை போய் கொண்டு வருவதற்காக போவார் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக. அந்த நிலை அங்கு கொண்டு வந்து வலிந்து திருமணம் செய்து வைப்பார். அது வேற, அதுதான் ராக்கதம். அடுத்தது பைசாசம். கல்லுண்டு கழித்தவர், துயின்றவர் ஆகியவர்களை எல்லாம் சேர்கின்ற, கலக்கின்ற, அவர்களோடு ஒன்றுகின்ற, அதற்கு பெயர் பைசாசம். இந்த 8 வகை திருமணத்தில் ஒரு சிறிது காந்தர்வத்தோடு ஒப்புமை உடையது களவு அப்படின்னார். இந்த இடத்துலதான் நான் கையால் நச்சினார்க்கனியரை தொழுவது வழக்கம். நச்சினார்க்கனியர் தொல்காப்பியத்திற்கு சில இடங்களில் நம்முடைய உள்ளம் நடுங்க உரை செய்தவர். இந்த இடத்துல மிக அழகாக சொன்னார், கற்பு இன்றியும் காந்தர்வம் அமையும் அப்படின்னார். அந்த வேறுபாட்டை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு. கந்தர்வர்கள் 2 பேரு ஒருவரை ஒருவர் ஆணும் பெண்ணுமாக சந்தித்துக் கொண்டு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து கொள்வார்கள். அவர்களுடைய உடல்கள் 2ம் ஒன்று சேரும். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கைப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இல்லை, அப்படியே பிரிஞ்சிருவாங்க. இது என்ன? இதனை நல்லொழுக்கம் என்று தமிழ் நெறி சுத்தாது. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எல்லாரும் உடனே கந்தர்வம்னு சொல்லிட்டாரு, அதனால வடநூல் நெறியும் தமிழ் நெறியும் ஒன்றுதான். இல்லை, அப்படி இல்லை. அதாவது பெற்றோர்கள் கொடுக்காமல் இவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு இல்லாமல் வானத்திடையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒருவரும் ஒருத்தையும் எதிர்ப்படுகின்ற அந்த அளவில் மட்டுமே களவோடு ஒக்கும். இட் இஸ் குவைட் ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லுங்க. The meeting is quite accidental. அந்த ஒரு அம்சத்தில் மட்டும்தான், அந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் கந்தர்வத்தோடு ஒக்கும். அதைத்தான் தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் சொல்றாரு. இதை உணர்ந்து கொள்ளாமல் பாருங்க, அந்த காலத்திலேயே ஆரியர்களுடைய 8 வகையான மனம் இருந்திருக்கிறது, அதுல கந்தர்வத்தோடு உறவுடையது இந்த தமிழ் 2 ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியது உரை அல்ல. அது சரியாக தொல்காப்பியத்தை உணர வேண்டும், உணர்ந்து கற்க வேண்டும். சரி, அடுத்த நூற்பா இருக்கு பாருங்க. இப்ப ஓரளவு பார்த்துட்டோம். யாராவது உங்களை கேட்டா கந்தர்வன் தானே களவுன்னா அப்படி இல்லைங்க. ஒரு சிறு கூறு அதுல ஒற்றுமை உடையது. அதாவது திடீரென்று எந்த ஏற்பாடும் இல்லாமல் சந்தித்துக் கொள்கின்ற அந்த அளவில் மட்டுமே அது ஒக்கும், மற்றதெல்லாம் ஒப்பதில்லை. களவுன்னு வந்துட்டா அதுக்கு பிறகு கண்டிப்பா கற்பு என்பது இங்கே உண்டு, அது கந்தர்வத்துல கிடையாது என்று நீங்கள் தெளிவுற சொல்லவும். அதான் தொல்காப்பியத்தை சரியாக கற்றுக்கொண்டதற்கு அடையாளம். அது வரையில நமக்கு அந்த உரையெல்லாம் சுருக்கமா எழுதியிருக்கிறதால போதுல. இந்த இடத்துல நச்சினார்க்கனியர் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். காந்தர்வம் என்பது கற்பு இன்றியும் அமையும். அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம், செய்து கொள்ளாமலும் போகலாம், அது அவங்க விருப்பம். ஏதோ வந்தாங்க, 2 பேரும் சந்தித்து கொண்டார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள், 2-3 நாள் தங்கியிருந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. இது என்ன கற்பு நெறி? இந்த கந்தர்வத்தை நம்முடைய களவோடு ஒப்பிடக்கூடாது. இந்த நூற்பா தான் இன்றியமையாத நூற்பா. இந்த நூற்பாவை நீங்க கனவுல கேட்டாலும் சொல்லணும். இந்த 90வது நூற்பாவை ஒன்றே வேறே என்றிரு பார்வையில் நாம் பல இடங்களில் பேசுகின்ற இடத்திலும் எழுதுகின்ற இடத்திலும் இந்த நூற்பாவை காட்டுவது வழக்கம். இதுதான் தமிழர் நெறி என்று சொல்ல வேண்டும்.
இந்த 4 அடி நூற்பா என்பது மிக மிக இன்றியமையாதது. 90வது நூற்பா, 91. ஒன்றே வேறே எந்திரு பால்வையின். என்ன அழகான தொடர் பாருங்க. ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இலக்கண ஆசிரியன் வாழ்க்கைக்கு இலக்கணம் அமைக்கிறான். அதனால்தான் எங்க ஆசிரியர் சொல்லுவார், தொல்காப்பியம் என்பது ஓர் இலக்கண நூல் என்றால் அது எதற்கு இலக்கணம் சொல்லுவது? மொழிக்கு இலக்கணம் சொல்லுவது மட்டுமன்று, வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லுவது. தொல்காப்பியம் ஒரு பாலியல் அறிஞன் என்று எழுதுவார். அவர் தான் முதல்ல அப்படி எழுதினார். தொல்காப்பியன் ஒரு பாலியல் அறிஞன். இந்த இடத்துல இருக்கு அதுக்கு விளக்கம். ஒன்றே வேறே என்றிரு பால்வையின். அது என்ன ஒன்றே வேறே? ஒன்று ஆண்பால் மற்றொன்று பெண்பால். இந்த 2 பால் ஒன்றாக என்று இரு பால்வையின் என்று 2 பகுதிப்பட்ட பால். ஆண்பால் பெண்பால் என்று ஆகிய 2 வகையில் இவ்வாறு பாகுபட்ட 2 உயிர்கள் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணை. அடிக்கோடு போட வேண்டிய தொடர் பாலது ஆணை. அந்த பாலது ஆணை என்றால் ஊழின் ஆணை. இந்த காலத்துல சொன்னா விதி. இவர்கள் இவ்வாறு ஒன்ற வேண்டும் என்பது முன்னரே அமைந்து கிடந்தது. அது என்ன முன்னரே அமைந்து கிடந்தது? சென்ற பிறவியிலும் இவர்களே கணவன் மனைவியராக இருந்தார்கள். அதற்கு முந்தைய பிறவியிலும் இருந்தார்கள். பிறவி என்று தோன்றிய காலத்திலிருந்து எத்தனையோ பிறவிகளாக இவர்களே கணவன் மனைவியராக இருக்கிறார்கள். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் பாலது ஆணை. அதுக்கு பேர் தான் விதியினுடைய ஏற்பாடு. பாலது ஆணையும் அத பெரிய புராணத்துல ஞான சம்பந்தருடைய திருமணத்துல சொல்லுவார். அதெல்லாம் அதாவது இந்த காலத்துல சங்க இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு சமய இலக்கியம் தெரியல. சமய இலக்கியத்தை படிப்பவர்கள் சங்க இலக்கியம்னா கண்ணை முடிக்கிறாங்க. அவையெல்லாம் ஒற்றுமை உடையன, பலவேறு ஒற்றுமைகளை உடையன. நான் இங்கேயே ஒரு அருமையான ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அந்த குறிப்பை தெரிந்து கொண்டால் ஐயமெல்லாம் போயிடும். நான் சொல்றேன், அந்த இடத்துல வந்த ஒண்ணு சொல்றேன். பாலது ஆணை, அது விதியின் ஏற்பாடு. அது சொல்றா, ஒரே உயிர் தான் ஐயா 2ஆ பிறந்து 2 கூட்டுல வந்து தங்கியிருக்கு என்று ஒரு தலைவி சொல்லுகிறாள் குறுந்தொகையில. அதனால உடன் உயிர் என்று அந்த தொடர் சொல்லுவார். அது ஒரு பாதி செத்து போவது, ஒரு உயிர் செத்து போனா அது காத்திருக்கு. ஒரு தலைவி சொல்லுகிறாள், இறந்து போயிடுவேன், ஆனா பிறப்பு பெரிதாயின்னு என்ன செய்வது? என்னுடைய துணைவரை நான் சந்திக்க வேண்டும் அடுத்த பிறவியில். இப்படி ஒரு அருமையான ஒரு கான்செப்ட், ஒரு கோட்பாடு அது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்பாடு எங்கும் இல்லை உலகத்துல. நாங்களே பிறவிதோறும் ஒன்றாக வருகிறோம் என்ற ஒரு கருத்து இல்லை. மறுபிறப்பு பற்றி ரிக்வேதத்திலும் குறிப்பு இல்லை. அவர்கள் திகைக்கிறார்கள். இந்த உயிர் எங்கே போகிறது என்று தெரியவில்லை என்று மயங்குகிறார். ஆனால் அந்த காலத்திலேயே உயிர் போகிறது, அடுத்த பிறவி நோக்கி செல்கிறது. செய்த வினைகளுக்கு தகுந்தாற் போல பிறவி எடுக்கிறது. அப்போதும் அது இந்த துணையே சேர்கிறது என்பது தமிழியம் என்று கருதுங்கள். ஒன்றி உயர்ந்த பாலது ஆணை. ஒவ்வொரு சொல்லுதான் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின். அங்கே ஊர் என்பது தன்னுடைய விதியை, தன்னுடைய அழுத்தமான ஆணையை பிறப்பித்து விட்டது. அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆர்டைன்டு ஃபேட்னு சொல்லணும். ஆர்டைன்டு ஃபேட், ஆர்டர் ஆஃப் தி ஃபேட். அது அவ்வாறு ஆணையிட்டு இருக்கிறது என்று சொல்லும். அது ஒன்றுபடுவதற்கான காரணம் கூறுகிறது. ஒத்த கிழவனும் கிடத்தியும் காண்ப. அது என்ன ஒத்த கிழவனும் கிடத்தியும் என்பதற்கு பல பேர் தவறாலாம் பொருள் எழுதியிருக்கிறாங்க. நாம தான் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொல்காப்பியம் பாடம் சொல்லுகிற மரபெல்லாம் போயிடுச்சு. அதை இப்ப குறிப்பேடு மாதிரி படிக்கிறார்கள் அல்லது படிக்காமலே விட்டுடுறாங்க. ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்பங்கிறதுல இந்த தலைவன் தலைவி 2 பேருக்கும் திருமணத்துக்கு ஒப்புமைகளை பற்றி மெய்ப்பாட்டியல்ல கடைசி பகுதியில சொல்றாரு. அதை படிக்க போறோம். இனிமேதான் மெய்ப்பாட்டியல் பார்க்க போறோம். இந்த மெய்ப்பாட்டியல்ல ஒரு 2 உருவங்கள், தலைவன் தலைவி, இந்த 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால் உருவத்தாலும் பருவத்தாலும் தோற்றத்தாலும் எல்லா வகையான பண்பாலும் ஒத்து இருக்கணும். அது என்ன 10 பண்புகள் சொன்னார்.
இப்ப கணவனுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருத்தம் இருக்காருன்னா உடனே பஞ்சாங்கத்தை தேடுறாங்க. 10 பொருத்தம் இருக்கான்னு. அவன் 10 பொருத்தம் சொல்றான் பாருங்க தொல்காப்பியம். இதுதான் 10 பொருத்தம் மெய்ப்பாட்டியில சொல்லப்படுகிறது. என்ன? பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறை அடக்கம் அருள் உணர்வு திரு, இந்த 10 பண்புகள் ஒத்து இருக்கணும். அது அந்த விரிவாக பார்ப்போம். பிறப்பு குடிமை அப்படின்னா அப்ப சிலப்பதிகாரத்துல கண்ணகிக்கு 12 வயது, கோவலனுக்கு 16 வயது. அந்த கால பழக்கம் 12ம் 16லையும் திருமணம் பண்றாங்க. இது தமிழ் நெறி. இதற்கு முன்னாலேயே திருமணம் செய்து வைப்பது என்பது அந்த சமஸ்கிருத மொழியை உடையவர்களுடைய நெறி. அங்கு பால்ய மனம் என்று சொல்லுவார். இளமை மனம் என்பது அங்கு உண்டு. 4 வயது 5 வயதுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைப்பாங்க. இது எதுக்காகன்னா அந்த பெண் வேறு எவனையும் சிந்தித்து விடக்கூடாது, பெண்ணாகின்ற காலத்து யாரையும் சிந்தித்து விடக்கூடாது, அவளை யாரும் கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காக திருமணத்தை ஒரு அரணாக பாதுகாப்பாக கருதி அவ்வாறு செய்து விடுவது அந்த குழந்தை மனம் பெருவழக்கில் இருக்கு. இங்க அப்படி இல்லை. குறைந்தது ஒரு 12 வயது பெண்ணுக்கு, 16 வயது ஆடவன். ஈராறாண்ட அகவையாள் என்று சிலப்பதிகாரத்தில், அவனும் ஈரட்டாண்ட அகவையாள். அப்ப சொல்லுகிற போது 2 பேருடைய பண்புகளையும் வர சொல்வார். இந்த 10ஐயும் அங்க சொல்வாரு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள். இதெல்லாம் தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், நம்முடைய சைவ வைணவ இலக்கியங்கள் எல்லாம் சங்கிலி கொத்தார் போல உறவுடையது. இவற்றை எல்லாம் நாம படிக்கணும். அப்ப ஞானசம்பந்தர் சொல்றார், திருமணத்தில் இவளோடு எனக்கு விதித்தது திருமணம் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு இறைவனோடு 2 பேரும் கலந்து விடுகிறார்கள் என்பது திருஞான சம்பந்தருடைய புராணம். அதனால இந்த 10 பண்புகளாலே ஒத்திருப்பது ஒத்த கிழவனும் கடத்தியும் காண்ப. இந்த காண்பங்கிறது மட்டும்தான் சந்தர்ப்பத்தோடு ஒத்தது, மற்றது எதுவும் இல்லை. கண்டு கொள்வார்கள். ஒத்த கிழவனும் கிடத்தியும் காண்ப. அப்படி காணும் போது ஒத்தன்னு சொல்லிட்டோம், கொஞ்சம் தலைவனுக்கு தகுதிகள் கூட இருந்தாலும் குற்றமில்லை. நிக்கோனாயினும் கடிவரையின்றே. இந்த காலத்துல சொல்றாங்க, மாப்பிள்ளை ரொம்ப என்னோட விட ரொம்ப சிறந்தவனா இருப்பான் போல இருக்க, அதுதாங்க நல்லது. அதைத்தான் சொல்றாரு தொல்காப்பியர். பெண்ணை விட ஆண் உயர்ந்தவனாக பல நிலையிலும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஏன் உயர்ந்தவனா இருக்கணும்? அவன் வெளி உலகத்திலே சென்று வினைக்குரியவனாக விளங்குகிறான். ஆகவே அவனுக்கு பல வகையான தகுதிகள் கூடுதலாக அமைய வேண்டும். இது பண்டைய சமுதாய நெறி. இந்த காலத்துல அப்படி இல்லை. இந்த காலத்துல பெண்ணுக்கும் ஆணுக்குரிய தொழில்கள் எல்லாம் உறுதியாக கூறப்பட்டன. அதனால இப்ப இது பண்டைய நெறிங்கிறதுக்காக இந்த 10 பண்புகளும் பிறப்பு, குடிமை, நற்குடியில பிறந்திருக்கணும். குடிமைன்னு ஒண்ணு இங்க சாதி மதம் எல்லாம் இல்லை. ஆண்மை, இங்க அந்த இடத்துல ஆண்மைங்கிறதுக்கு ஆளுமைன்னு பொருள், பர்சனாலிட்டின்னு. அடுத்தது ஆண்டு வரையறைய பார்ப்போம். உருவு, அது உருவு என்பது தோற்றம். அடுத்தது நிறை, உள்ளத்தால் நிறைந்து நிற்கக்கூடிய கற்பு நிலை என்று எழுதுவார். அடக்கம், அருள், உணர்வு, திரு, செல்வம். செல்வம் என்றால் இங்கு பொருளை குறிப்பது அன்று, பல வகையான நற்பண்புகளோடு அமைந்த ஒரு சூழலை குறிப்பது. அதை பார்ப்போம். சரி, இப்ப நான் ஒரு இனிமையான செய்தி சொல்லுகிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் நான் மறை என்று வந்து விட்டதுனால, மறையோர் தேயம் என்று சொல்லிவிட்டதுனால, மறையோருக்கு 4 மறைகள் உண்டு. அந்த மறைகள் அவர்களுக்கு மிக உயர்ந்த நெறிகளை கற்பிப்பது, வழிபாட்டை சொல்லுவது. அவர்களே கூட 4வது மறையாகிய அதர்வண வேதத்தை சிறப்பாக கருதுவது இல்லை. ஏனென்றால் அதர்வண வேதம் தில்லி சூனியம் போன்ற சடங்குகளை கூறுவது. ஏனை 3 வேதங்களை கற்றவர்கள் திரிவேதி என்று சொல்லுவார்கள். 4வது வேதத்தையும் கற்று வைத்திருப்பவர்களை சதுர்வேதி என்று சொல்லுவார்கள். சதுர்னா 4, திரினா 3. திரிவேதி, சதுர்வேதி என்று சொல்லுவார்கள். திரிவேதினா அந்த அளவிலேயே போதுமானது என்று கருதுவார்கள். இப்ப நமக்கு நான்மறை என்று சொல்லுகிறார்களே, இது பல இடங்கள்ல வருகிறதே. இது எந்த நான்மறை? அந்த நான்மறை தானா என்று ஒரு ஐயம் எல்லாருக்கும் அந்த ஐயம் வருகிறது. பல பேர் அதான் அந்த வேதங்கள் தான், அந்த வேதங்கள்ல மதிப்பு வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள்.
அதற்கு மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய ஒரு தொடரை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அருமையான தொடர். அதுலதான் நம்முடைய ஐயமெல்லாம் போகும். அருந்தவருக்கு ஆலின்கு பேரால மரத்தின் கீழே உட்கார்ந்த பெருமான் சிவபெருமான் 4 முனிவர்களுக்கு அருந்தவருக்கு ஆலின்கு அறமுதலா 4 அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி அப்படின்னார். அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 குறித்து முனிவர்களுக்கு சிவபெருமான் சொன்னாரே, அந்த நான்மறையை எனக்கு சொல் அப்படின்னார். அதனால நான்மறை என்பது நாற்பொருளேன்னு எழுதினாரு பாவேந்தர் பாரதிதாசன். நான்மறை என்பது நாற்பொருளே. அதனால அந்த ஐயம் இதோட போயிடணும். நான்மறை என்று தமிழ்ல சொல்லப்படுகின்ற பண்டை செய்தி என்பது அறமுதலாகிய 4 குறிக்கும் என்பது மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய, மணிவாசக பெருமான் சொல்லக்கூடிய நெறி. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, இவ்வளவு பண்புகளெல்லாம் சிறந்திருந்தார் ஒருவனும் ஒருத்தியும் பார்க்கின்ற போது அவனுக்கு என்ன வரும் நினைவு, இவளுக்கு என்ன வரும், இந்த 2ஐயும் பார்க்கணும். அருமையான ஒரு நூற்பா இதுவும். ஆனா சென்ற நூற்பா இருக்குத ஒன்றே வேற, அது மிக உயர்ந்தது. அதைத்தான் சொல்லி ஏஎல் பாஷம் என்ற ஐரோப்பியன் தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியாங்கிற புத்தகத்தில் எழுதுகிறார். இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒன்றுதல் என்பது பிறவிதோறும் வருவது என்று சொல்லுகிறார்களே, இது தமிழ் நெறி, இது தமிழ் நெறி, இது ஆரிய நெறி அன்று என்று சொல்லி வேதகாலத்து முனிவன் ஒருவன் சொல்லுகிறான். வேதகாலத்து முனிவன் சொல்லுவதனை அந்த கட்டுரை ரொம்ப அருமையான கட்டுரை. இந்த பிலாசபி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரை அருமையான கட்டுரை. ஹிந்துயிசம் இன்னொரு கட்டுரை. அதை எழுதியவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்ற நம்முடைய முன்னை குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவர் ஹிந்துயிசம் எழுதினார். அவரு அத்வைதத்துல ரொம்ப வல்லவர். ராதாகிருஷ்ணன் அந்த காலத்துல 2 பேரு இந்தியாவிலே மிகச்சிறந்த தத்துவ பேரறிஞர். ஒருத்தர் ராதாகிருஷ்ணன், இன்னொருத்தர் காஷ்மீர சைவத்தை பற்றி எழுதியவர். அதனால அந்த 2 பேரும் தாஸ்குப்தான்னு பேர் அவருக்கு. ஒருத்தர் ராதாகிருஷ்ணன், ஒருத்தர் தாஸ்குப்தா. 2 பேரும் இந்தியன் பிலாசபியை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் இந்திய தத்துவம் என்பது அத்வைதம் தான் என்று எழுதுவார். தாஸ்குப்தா சிறிது வேறுபட்டு எழுதுவார். அவரும் இதை சார்ந்துதான் எழுதுவார். அவர் காஷ்மீர சைவத்தை பற்றி விரிவாக எழுதியவர். அதே போல இந்திய சாத்திர நூல்களை பற்றியும் விரிவாக எழுதியிருப்பவர். அதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப சுவையாகவும் ஆழமாகவும் இருக்கும். அவற்றை கொண்டு நம்முடைய சங்க காலத்து நூல்களோடும் தொல்காப்பியத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய செய்திகள் நமக்கு புலப்படுகின்றன. அதை வாய்ப்பு வருகிற போது பார்ப்போம். சிறந்து பண்புகளால் சிறந்து நிற்கக்கூடிய தலைவனும் தலைவியும் காணுகின்ற போது என்ன உணர்ச்சி தோன்றும் என்பதனை இந்த அடுத்த நூற்பாடு சொல்றார். சிறந்துழி ஐயம் சிறந்தது என்ற உடனே அவனுக்கு ஒரு ஐயம் வரும். யார் இந்த நில உலகத்து பெண்தானா? வான உலகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாளா? இவ்வளவு தோற்றத்தாலும் பருவத்தாலும் காட்சியாலும் கண்ணாலும் மெய்யாலும் இப்படி ஒரு தேவதை வந்து நிற்கிறதே அப்படின்னு நினைக்கணும். சிறந்தொழி ஐயம் சிறந்தது என்ப. இவ்வாறு ஐயப்படுதல் என்பது சிறந்தது. அடுத்தது அவருக்கும் அதே மாதிரிதான். யாரு நீ? தேவமகனோ? இதை யாரு தெளிவா சொல்லியிருக்காரு? அணங்கு கொல் ஆய்மயில் கொல்லோ கணங்குழை மாதர்கொல் மாலுமன்பிந்து அப்படின்னு அவன் சொல்றான். ஐயோ அணங்கோ தேவமாதோ இல்லை நில உலகத்து பெண்தானோ என்று இதுக்கு பேரு நம்முடைய தமிழ் களவியல்ல காட்சின்னு பேர். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த முதற் பண்பு இருக்கிறது காட்சின்னு பேர். காட்சி அப்புறம் ஐயம் கண்ட உடனே அடே யார் யாரு என்று ஐயப்படுதல் 2வது நிகழ்ச்சி. இத 1031வது குறள்ல தெய்வமோ அணங்கோ என்று ஐயுறுவதாக வள்ளுவர் பேசுகிறார் என்று பார்த்தோம்.
இந்த ரெண்டு பேரும் ஐயப்படுவதை பெரிய புராணத்துல தடுத்தாட்கொண்ட புராணத்துல அழகாக சொல்லுகிறார் சேர்க்கிறார் பெருமான். இந்த பெரிய புராணங்கிறது வெறும் புராணம் மட்டும் இல்லை, அது வடமொழி புராணங்கள் போல இல்லை. அது எந்த புராணத்தையும் பார்த்து எழுதியதும் இல்லை. தமிழ்நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு செம்பொருள் வரலாறு, சைவ சமயத்தினுடைய வரலாறு. அதுல வருகின்ற 63 நாயன்மார்களை பற்றிய செய்திகள் அவை அனைத்தும் தமிழ் சார்ந்தவை. நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த நூற்பாவுக்கு விளக்கம், நல்ல விளக்கம் அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல கிடைக்கிறது. சுந்தரர் திருவாரூர் கோயிலுக்கு செல்லுகிறார். அந்த திருவாரூர் கோயிலில் பறவை என்ற ஒரு பெண்ணை காண்கிறார். அந்த பெண் பாடல்சால் விரலி, ஆடலும் பாடலும் சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணை சுந்தரர் காணுகிறார். சுந்தரரை அந்த பெண் காணுகின்றார். இதுதான் சிறந்தொழி ஐயம் சிறந்ததல்ல. உடனே யார் இந்த பெண், யார் இந்த ஆடவன், இந்த 2 வினாக்கள் அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றுகின்றன. அப்பதான் சேக்கிழார் எழுதுகிறாரு. அவர் நினைக்கிறாரா, சுந்தரர் நம்பியாரூரராகிய சுந்தரர் சொல்லுகிறார், கற்பகத்தின் பூங்கொம்போ, வான உலகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரத்தினுடைய ஒரு கிளையோ அப்படியே கீழே வந்து இறங்கிச்சு அந்த கோயில்ல, கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ, மன்மதனுடைய மிகப்பெரிய படைப்பாக விளங்குகிறதோ காமந்தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ, என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தவர். இதுக்கும் சங்க இலக்கியத்துக்கும் உள்ள வேறுபாடு அடுத்த அடியில இருக்கு. கற்பகத்தின் பூங்கொம்போ எல்லா வான உலகத்தில் இருக்கிற பொருளா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வு, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விற்குவளை மதிபூத்த விரைக்கொடியோ. நல்லா ஒரு கொடி விட்டுருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்காத மதிபூத்த விரைக்கொடியோ. கடைசி அடி அற்புதமோ சிவனருளோ. அதான் சமய உலகம் காதலை கூட சிவனருள் என்று கண்டது. கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறது எனக்காக அது சிவன் அருள் செய்திருக்கிறான் என்று அவன் அவ்வாறு ஆரூரர் நினைத்தார். உடனே இந்த அம்மா பறவை இன்னே வந்து எதிர்கொண்டும் முருகனோ, எதிர்க்க வந்து நிற்கிற முருகனோ, பெருகொழியால் தன்னேர் இல்லாத மாறனோ மன்மதனோ, தார்மார்பின் விஞ்சயனோ, வான உலகத்தில் இருந்து வந்தவனோ, முன்னே செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்று உடையவனும் சிவபெருமானுடைய அருளை பெற்றவனோ, என்னே என் மனம் தெரிந்த இவன் யாரோ என நினைந்தார். இதுதான் ஆட்சி விளக்குகின்ற பார். தமிழ் என்னும் அளப்பெரும் சலதியின் நாம் கம்பர். தமிழ்ல எல்லா நூல்களையும் படிக்கணும். எல்லா நூல்களையும் படித்தாதான் இந்த சங்கிலி தொடர் போல வருகின்ற ஒரு ஒப்புமை தமிழ் நெறி தமிழியம் புலனாகும். அத தொல்காப்பியர் தான் நமக்கு கொடுக்குறார். அவருக்கு முன்னாடியே இருந்தாங்க நிறைய பேர், அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அவற்றையெல்லாம் சாறு பிழிந்து எடுத்து தொல்காப்பியர் கொடுக்கிறார். பின்னாடி சங்கிலி தொடர் போல வருகிறது. வருகின்ற காலத்து நம்முடைய நீதி நூல்களிலே அது இடம்பெறுகிறது, நம்முடைய சமய நூல்களிலே இடம்பெறுகிறது. ஆக இவையெல்லாம் மிக உயர்ந்த மெய் அறிவு தரக்கூடிய நூல்கள். இவ்வாறு காட்சி இடம்பெறுகிறது. சரி, அடுத்த அடி ஒன்று சொன்னார். இடிந்துழி இழிவே சுத்தலான. எல்லா தலைவர்களும் எல்லா தலைவரும் இப்படியே இவ்வளவு 10 தகுதி உடையவர்களா இருப்பாங்களா? ஒரு கால் நொண்டிக்கிட்டு ஒரு பையன் வர்றான், அவனுக்கு தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதுவும் நம்முடைய பொறுப்பு, சமுதாய பொறுப்பு. அவனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. ஒரு கண் மாறுகண் உடையவளாக ஒரு பெண் இருக்கிறாள். அல்லது தமிழ் திரைப்படத்துல வர்றது மாதிரி கண்ணன் கரையேர்னு இருக்கிற ஒரு பெண். அப்ப அந்த பெண் போய் கண்ணனுடைய சிலைக்கு முன்னால நின்று அழுகிறார். கண்ணா, கருமை நிற கண்ணா, உன்னை கண்டு யாரும் வெறுப்பார் இல்லை, பொறுப்பார் இல்லை. என்னை கண்டு யாரும் பொறுப்பார் இல்லை, உன்னை கண்டு யாரும் வெறுப்பார் இல்லை. என்ன இப்படி படைச்சியேன்னு சொல்றா. இது மாதிரி குறைகள் இருக்கின்ற காலத்து என்ன செய்வதுன்னா அந்த குறைகள் சுட்டப்படும். இடிந்துழி இழிவே சுட்டலான. அவ்வாறு பண்பு மேலே சொல்லப்பட்ட 10 பண்புகள் குறைந்திருந்தால் அந்த குறைவு சுட்டப்பெறும். அது எங்க வருது? கலித்தொகையில பார்த்தீங்கன்னு தெரியும்.
கொக்கு உரித்தன்ன கொடுமடாய் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு கொக்க உரித்தது மாதிரி வளைஞ்சி எலும்பும் தோலுமா நிக்கிறிய அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. கொக்கு உரித்தன்ன கொடுமடாய், உளுந்திரும் தூவா குறுவட்டாம்பாவ, உளுந்த விட குள்ளமா இருக்கிறிய அப்படிங்கிறா. இது மாதிரி எல்லாம் இடிந்துடி இழிவே சுட்டலான அந்த 10 தகுதிகளில் குறைந்திருந்தால் அதை சுட்டி சொல்ல வேண்டும் என்று சுட்டி சொல்லப்பெறும். இதெல்லாம் எதுக்குன்னா, இலக்கியம் படைக்கிறவன் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இலக்கியம் படைக்கிறது. அதுதான் தொல்காப்பியர்கள் குறிக்கோள். கலவையெல்லாம் உடனே காதலர்கள்லாம் என்னமே இப்படித்தான் காதல் செய்யணுங்கிறதுக்காக சொல்லுகிறது. இலக்கிய படைப்புக்கு விதி சமைத்து கொடுக்கிறார் தொல்காப்பியர் என்பதை நாம் இங்கு கருத வேண்டும். சரி, அப்படி ஐயம் காட்சி ஐயம் பார்த்தோம். மனதில் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல காட்சி, அப்புறம் ஐயம், அதுக்கு அடுத்தது தெளிவு. இல்ல இல்ல, இந்த பெண் நம்ம ஊர் பெண் தான், அவன் அத உடனே இவரு நம்ம ஊர்க்காரர் தான் என்று அவ்வளவுதான், அந்த அளவு தான். அதுக்கப்புறம் நம்ம தெரு தான், நம்ம சாதி தான், நமக்கு இந்த தூரத்து சொந்தம் தான், அந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் இல்லை. அதுதான் தங்கை. இவள் நில உலகத்து பெண், அதுதான் தகுதி. இவள் நில உலகத்து ஆண். இந்த 2 தகுதிகளை வைத்துக் கொண்டுதான் தொல்காப்பியம் பேசுகிறது. அப்ப உடனே அவ்வாறு தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? 8 வாயில்கள் இருக்கின்றன. இன்னும் 8 வாயில்கள். வண்டு, அட தலையில நிறைய மலர்கள் சூடி இருக்கிறா, ஆனாலும் வான உலகத்து பெண்ணோ என்று கருதினேன். ஆனால் வண்டு மொய்க்கிறது. வான உலகத்து பெண்ணாக இருந்தால் வண்டு கிட்ட போகாது. அதனால வண்டு மொய்த்தாரால் இவள் நில உலகத்து பெண். இடையே அணிகலன்களை எல்லாம் அணிந்திருக்கிறாள். வள்ளி மார்பிலும் தோளிலும் கொடியாக எழுதியிருக்கிறார். இந்த காலத்துல மருதாணி எழுதியது போல மார்பிலும் தோளிலும் வண்ணமாக தீட்டி இருக்கிறாள், வள்ளியாகிய கொடி. அடுத்தது பூவே, பூ அணிந்திருக்கிறாள். கண்ணே, கண் இமைக்கிறது. வான உலகத்து பெண்ணாக இருந்தால் கண் இமைக்காது. தேவர்கள் கண் இமைப்பவர்கள் அல்லர். அலமரல், இங்கும் அங்குமாக மருந்து பார்க்கிறாள். நின்றபடி நில்லாமல் இயங்குகிறாள். இமைப்பே, இமைத்தல் செய்கிறாள். அடுத்தது அச்சம், ஆண்களை கண்டு அஞ்சுகிறாள். ஆகவே இந்த பண்புகளை கண்டு இந்த இடத்துல உடனே இதெல்லாம் ஆணுக்கு தான் சொல்லி இருக்கு, பெண்ணுக்கு ஒன்று சொல்லலையே அப்படின்னா, ஆண் தான் இவ்வாறு முதலில் தன்னுடைய ஐயத்தை தெரிந்து கொள்கிறான். பெண் அச்சத்தினாலே நிலம் பார்த்தவாறு நிற்கிறார். அங்குமிங்குமாக போய்விடலாமா என்று மருந்து பார்க்கிறார். அந்த நிலையில ஆணுக்கு தோன்றுகின்ற இந்த ஐயங்கள் ஒரு சார் பெண்ணுக்கும் உரியனதான். இவ்வாறு பார்த்து இல்ல இல்ல கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோன்னு வண்டை பார்த்துதான் சொல்லுகிறான். அவ்வாறு சொல்லி தெளிந்து கொள்வதற்கு பெயர் தெளிவு. இந்த நூற்பாவில் அந்த 8ஐயும் சொன்னார். இவையெல்லாம் அன்னவை பெறவும் ஆங்கண்ணுகட நின்றவை களையும் கருவி என்ற அந்த ஐயங்களெல்லாம் போகுமாறு களைவதுதான் இந்த தெளிவு. இப்ப 3 துறையாயிட்டுது. காட்சி, ஐயம், தெளிவு. இவையெல்லாம் கைக்கிளை குறிப்பான்னு எழுதினார் உரையாசிரியர். இந்த ஆட்கள் எல்லாம் நான் தெய்வங்கள் என்றே போற்றுகிறேன். இல்லாட்டி தொல்காப்பியம் எப்படி விளங்கும்? நச்சனார்க்கினியரும் இளம்பூரணரும் இன்னும் மற்ற உரையாசிரியர்கள் எல்லாம் அங்காங்கு கொடுத்த விளக்கங்களும் தெளிவும் தான் நமக்கு இன்றைக்கு வழிகாட்டுது. கசடர இவற்றை கற்றால் தமிழிலே நமக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை அடைந்து விடலாம். ஆனால் வள்ளுவப் பெருமான் சொன்னது போல பின்னாள் பல்வினி சிற்றறிவினர். நாமெல்லாம் வாழ்கின்ற நாள் சில, நமக்கு வருகின்ற பிடிகளோ பல. சில நேரம் கிடைக்கல, காலம் கிடைக்கல. ஆழ்வார் சொல்லுவார், பாதி நாள் தூக்கத்துல போயிடும். என்ன மனுஷனுடைய வாழ்வு என்று அவர் பாடுவார், தொண்டரடிப்புடி ஆழ்வார்.
அதனால அவ்வாறு இருக்கக்கூடிய நாட்கள்ல எது உண்மையில பயன் தருவது என்றால் இந்த கல்வி தான். இதை சரியாக கற்க வேண்டும். கற்பதற்குரிய கருவிகள் நம்மிடம் இருக்கின்றன. இவை கைக்களை குறிப்பாமல் இருந்தால் பாருங்க. கைக்களைன்னா ரெண்டு பேரும் பார்த்து கொள்ளுகிற போது அப்படி ஒரு கருத்து தோன்றுகிறது, ஒரு காதல் கருத்து முளைக்கிறது, அவ்வளவுதான். அது திடீரென்று மறைந்தும் போகலாம், அல்லது உருப்பெற்று அதற்கு பிறகு அன்பின் ஐந்தணையாக மாறலாம். அது கைக்கிளை என்பது காதல் குறிப்பு. சொல்லெதிர்பரான் சொல்லி இருங்குறுதல் சொல்லி தோன்றும் கைக்கிளை குறிப்பேன்னு படிச்சோம் நம்ம. அது கைக்கிளை குறிப்பு. சிறு நொடி, சில நொடிகளிலே தோன்றக்கூடிய ஒரு எண்ணம், நல்ல பெண்ணா இருக்கிறாள, நல்ல ஆளா இருக்கிறார, நாம் நம்முடைய இருவர் நெஞ்சங்களும் ஒன்றிவிட்டனவோ, இதுதான் கைக்கிளை. ரெண்டு பேருக்கும் அவ்வாறு அறிவு உடம்பட்டு விடுமையானால் அது அன்பின் ஐந்தணையாகும். நாட்டம் இரண்டும் அறிவுடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும். அப்ப உடனே பெண்ணே நீ யார், எங்கிருந்து வருகிறாய்ன்னு கேட்டுடுவானா? கேட்க மாட்டான். அதே போல அவளும் ஐயா நீங்க யார், எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்பாள. இருவருடைய கண்ணுமே ஒன்றும், இருவருடைய கண் பார்வையே ஒன்றும். கண் என்று சொல்லுகிற போது ஆகுபெயர், கண்ணிலிருந்து வருகின்ற பார்வையை குறித்தது. நாட்டம் இரண்டும் அறிவுடம்படுத்தற்கு, இந்த கண்கள் அப்படி பார்க்கின்ற போது இரண்டு பேருக்கும் அறிவு ஒன்றுகிறது. அறிவுடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும். திருவள்ளுவர் சொல்வார், கண் அல்லது இல்லை, கண்ணை விட சிறந்த உறுப்பு ஒன்று இல்லை. உள்ளத்து கருதியனை எல்லாம் புலப்படுத்தக்கூடிய ஆற்றலுடையது கண். அதனால சொன்னார், குறிப்பு அறியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சார்வது என்பது இல்லை. அது குறிப்பு அறியாம போய் இவன் கையை பிடிச்சானா அது பெருந்தடை. அதே போல அவள் அங்கிருந்து வந்து இவனை உற்று பார்த்து மயக்க முறிந்து அதுவும் பெருந்தடை. அதனால இது கைக்கிளையும் இல்லை, பெருந்தடையும் இல்லை. ரெண்டு பேருடைய கண்ணும் ஒன்றி மனமும் ஒன்றி விடுமையானால் அதற்கு பேர் என்ன? அன்பின் ஐந்தணை. முல்லைப்பிணையாக இருக்கலாம், குறிஞ்சியாக இருக்கலாம், மருதமாக இருக்கலாம், நெய்தலாக இருக்கலாம், பாலையாக இருக்கலாம். அதனால தலைமகன் கண்ணும் தலைமகள் கண்ணும் ஒன்று கூடி உள்ளத்தை ஒன்றுபடுத்துதல், தங்களுடைய வேட்கையை புலப்படுத்துதல் என்று பெயர். சரி, அடுத்த நூற்பா. குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் ஆங்கவை நிகழும் என்பனார் புலவர். ரெண்டு பேருடைய நெஞ்சில் இருக்கின்ற குறிப்பு காதல் குறிப்பு உடையதாக இருக்குமேயானால் அந்த நெஞ்சம் ஒன்றுதல் என்பது அங்கு நிகழும். ஒருவர் குறிப்பை இன்னொருவர் குறிப்போடு ஒத்து செல்லுமானால், கண்ணினால் வரும் குறிப்புரை ஒன்றுமேயானால் அதற்கு பெயர் அன்பின் ஐந்திணை. அதான் திருவள்ளுவர் சொல்லாதது இல்லை. நோக்கினால் நோக்கி இறங்கினால் அகுத அவை யாப்பினுள் அட்டிய நீர். அது பார்த்தா, பார்த்த பிறகு உள்ளம் ஒன்றியது. அது இந்த காதற் கட்டு என்பதற்கு ஊற்றப்பட்ட நீர் என்று சொல்லுகிறார் 1093வது குறள்ல. சரி, அடுத்தது இப்ப இந்த ரெண்டு பேரும் இந்த காலத்துல உடனே இப்படி சந்திச்சுக்கிறாங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளம் உண்டுகிறார்களே, இந்த காலத்துல இருக்கிற இந்த காதலன, இந்த காலத்தில் இருக்கிற காதல் என்று சொல்லப்படுவது இதற்கு தொடர்பே இல்லை. ஏனென்றால் இது வேண்டுமான கந்தர்வம்னு வேணா சொல்லுவீங்க, விட்டுட்டு போடுவான். திருமணம் என்பது அதற்கு பிறகு நிகழாம போறது உண்டு, அது வேற. இந்த காலத்தில் நிகழக்கூடிய அது அல்ல. அது காந்தியினுடைய மகன், அண்ணல் காந்தியினுடைய மகன் தேவதாஸ் காந்தி போய் காந்தியிடம் சொல்லுகிறார், ராஜாஜியினுடைய மகளை நான் விரும்புகிறேன், திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உங்களுடைய இசைவு வேண்டும் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, முதல்ல ராஜாஜியிடம் போய் சொல்லுகிற போது ராஜாஜி போய் காந்தியை போய் கேளுங்க. காந்தியை கேட்ட போது சொல்லுவார், நீங்கள் இரண்டு பேரும் பிரிந்திருங்கள், 2 ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடாது, கடித வழிதான தொடர்பு கூட கூடாது, பிறகு பார்ப்போம்னு விடுறார். 2 ஆண்டு கழித்த மகன் இங்கிருந்து வருகிறான். அவர் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. வந்து நாங்கள் மனம் செய்து கொள்ளுவோம், இருவருடைய இசையும் பெற்று மனம் செய்து கொள்கிறார். எதற்காக 2 ஆண்டுகள் பிரித்து வைக்கிறாரு? அவருடைய காதல் உண்மையானதுதானா இல்ல வெறும் உடற்கவர்ச்சியா என்று அறிந்து கொள்வதற்காக. உள்ளம் ஒன்றினை என்ற பிறகுதான்
அதே போலத்தான் இங்கேயும் இந்த நூற்பாவை பாருங்க, அது விளங்கும். பெருமையும் உரனும் ஆடுமேன. பெருமை என்பதற்கு உரையாசிரியர்கள் பழிபாவம் அஞ்சுதல். பழிபாவம் அஞ்சக்கூடிய ஆண்மகன் யாரும் இந்த காதல்ல பிழை செய்ய மாட்டான். அதனால நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம்னு சொன்னா அவன் பழிபாவத்திற்கு அஞ்சக்கூடியவனாக அந்த தலைவன் இருக்க வேண்டும். அதுதான் காதல். அது பெருமை என்பதற்கு பழிபாவம் அஞ்சுதல். உரன் என்றால் அறிவு. பெருமையும் உரனும் ஆடும் என. ஆடு என்றால் ஆண்மகன். ஆண்மகனிடத்து இந்த 2 பண்புகள் இருக்கும். இருந்தாதான் காதல். அடுத்தது, தலைமகளுடைய வேட்கை குறிப்பு கண்ட தலைவன் அந்த நிலையே உடனே புணர்ச்சியை வேண்டாது வரைந்து எய்தலாம் என்று கருதுவதுதான் அந்த பழிபாவம். ஓஹோ, இந்த பெண் நல்ல பெண்ணாக இருக்கிறா, அவளுக்கும் நம் மீது நாட்டம் இருக்கும் போல இருக்கிறது, இனி பெற்றோரை எய்தி அவர்களுடைய இசைவை நாம் தரலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கருதுவதுதான். முதல் காட்சியிலேயே அந்த திருமணம் பற்றிய எண்ணம் வந்து விடுகிறது. அதுதான் பெருமை உரன். அதே போல அவளுக்கு என்ன? அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல், நிச்சமும் பெண்பார்க்குரிய. நிச்சம்னா நாள்தோறும் என்று நிதமும் நிச்சமும் நாள்தோறும் பெண்பார்க்குரிய. இந்த 4 பண்புகள் இருக்கணும். அச்சமும் நானும் மடனும், இந்த 3 இருக்கணும். அதுல அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்றால் அது என்ன? அது இந்த 4 பண்புகளை நான் ஏற்கனவே பல இடங்களில் விளக்கி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இங்கேயும் மறுபடியும் சொல்றேன். அச்சம் என்பது தெரியும், அது எல்லாருக்கும் உரியது. ஆண்பால் பெண்பால் 2 பேருக்கும் உரியது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னார் திருவள்ளுவர். அஞ்சத்தகுனவற்றிற்கு அஞ்சணும். அதனால அச்சம் இருபாலுக்கும் உரியது. நாணுதலும் 2 பேருக்கும் உரியது தான். அது திருவள்ளுவர் சொல்லுவார், திருநுதல் நல்லவர் நாணு என்பார். பெண்களுடைய நாணம் அது வேற, ஆண்கள் படிபாவத்திற்கு நாணுவார்கள், அது வேற. இந்த 2 வகையான நாணம் என்று அவர் சொல்லுவார். அச்சமும் நானும். அந்த அடுத்த 2 பண்புகளும் ஆண்களுக்கு இல்லை. மடம் என்பது ஒரு பெண்ணை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அந்த பெண் கேட்கும். பெற்றோர் வழியே நிற்றல் தான் மடம். தனக்குன்னு அறிவு இருந்தாலும் கூட தான் அறிவு மடம்படுதல், தன்னுடைய அறிவை வெளிக்காட்டி கொள்ளாமல் அப்பா சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க என்று அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நிற்றல், அது மடம் என்று சொல்லப்படும். அறிவு இருக்கு, அறிவு இல்லாத மடச்சி இல்லாத மடம் இருக்கிறது. அறிவு இருக்கிறது, ஆனால் அறிவு மடம் பெறுதல். அதே போல ஆணுக்கும் மடம் உண்டு. எப்படின்னு கேட்டா, யாருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம பசியோடு வந்து நிற்கிறவனுக்கு யானை கொடுக்குறான் பாருங்க, அதுதான் கொடை மடம்னு பேர். இருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம பெரிய செல்வங்களை வாரி கொடுக்குறான் பாருங்க, அது கொடை மடம் என்று சொல்லப்படும். அதே பெண்ணுக்கு வருகிற போது அறிவு இருந்த நிலையிலும் அதனை ஆராயாது பெற்றோர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுதலும், பிறகு திருமணத்திற்கு பிறகு கணவன் சொல்லை ஏற்றுக்கொள்ளுதலும். அப்போதும் தானே தன்னுடைய சிந்தனையை முன்னிறுத்தி காட்ட மாட்டார். நீங்கள் சொல்லுவதற்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது உள்ளர மனசில் இருக்கணும். அதனால நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவன் பல வகையான பட்டறிவு உடையவனாக ஆண் சமுதாயத்தில் இருக்கிறான். அவன் பலவற்றை சிந்தித்து பேசுகிறான். இவர் குடும்ப வட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த அளவிற்கான ஒரு பயிற்சி இல்லாத நிலையில் அங்கு ஒரு மடம்படுதல் வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார். அது இன்மைதான் பெரிய குறை. இக்காலத்திலும் கூட பெண்களுக்கு அது இல்லாமைதான் குறை. சரி, இவர் இவ்வாறு சொல்லுகிறார், இதை நாம கேட்போம் என்று உள்ளத்தின் முன் தன்னுடைய அறிவு நுட்பத்தை தேக்கி வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அது சரியில்லாமல் போகிற போது அவனே உணர்வான், ஓ நான் சொன்னது பிழை. அத்தகைய ஒரு நிலையைத்தான் மடம் என்று. பயிர்ப்பு என்றால் பயிலாத பொருள்களிடத்து, பயிலாத மனிதர்களிடத்து ஒதுங்கி நிற்பது பயிர்ப்பு. தனக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடம் போய் தானே வழியில் சென்று பேசுதலும் பழகுதலும். அது இந்த காலத்துல இந்த சொல்லுகிற போது இந்த கலப்பு சமுதாயம், கலந்து பழகுதல் என்ற வகையில வரக்கூடியதுல பல பிழைபாடுகள் நிகழக்கூடும் என்பதற்காக இந்த பண்பை பெண்ணுக்கு வலியுறுத்தி வைத்தான் அந்த காலத்துல. அவ்வாறு இவையெல்லாம் பெண்ணுக்கு உரியன. சரி, அடுத்தபடியாக சாட்சியாச்சு, ஐயமாச்சு, தெளிவாச்சு,
துணிந்தாச்சு. இனி அடுத்தது நமக்கு என்ன வேண்டும் என்றால், இவளை வரைந்து எய்துவோம் என்று இவன் கருத, இவனை நாம் வரைந்து கொள்ள வேண்டும் என்று அவள் கருத, ரெண்டு பேருடையும் வரைந்து என்று சொல்வது என்றால் மணந்து கொண்டு என்று போல், இருவரும் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடிய அந்த நிலையில் என்னென்ன உணர்ச்சிகள்லாம் தோன்றும்? வேட்கை, விருப்பம், உறுதலை உள்ளுதல், உறுதியாக ஒன்றையே கருது, அதாவது இடைவிடாது நினைத்தல். உறுதலை உள்ளுதல் தான் இடைவிடாது நினைத்தல். பிறகு மெலிதல். இப்ப ஒருத்தர் பார்த்தாச்சு, இருவருக்கும் ஏக்கத்தால் உடம்பு மெலிதல். ஆக்கம் செப்பல், கண்ணு தூங்க மாட்டேன், விழித்த கண்ணிலெல்லாம் அந்த மாற்று உயிரே வந்து நிற்கிறது. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமா. அந்த உறங்காமையும் அந்த உறங்காமையினால் உடம்பின்கண் ஏற்படுகின்ற வேறுபாட்டை கூறுதலும் ஆக்கம் செப்பல். எழுதியிருக்கான திரைப்பட பாட்டுல, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. என்னவோ தெரியல, நமக்கு பிற்காலத்துல வந்த கவிஞர்களை பாரதிதாசன் ரெண்டு பேரையும் அடுத்த கண்ணதாசன் நினைவில் நிற்கிறார். அவருக்கே தெரியாம அவரிடம் மிக ஆழமான ஒரு பெரிய புலமை வெளிப்பாடு இருக்கிறது. அவ்வளவு விரைவாக பாட்டு எழுதியவனை நாம பார்க்கல, நம்ம கண்ணு முன்னால நின்று பார்த்தோம். எந்த பொருளை குறித்தும் சொன்னாலும் உடனே வாயால் அப்படியே பாட்டாக சொல்லிவிடுகின்ற ஒரு ஆற்றலை இறைவன் அவனிடம் கொடுத்துட்டான். 8ஆம் வகுப்பு தான் படிக்கிறது. அந்த 8ஆம் வகுப்பு கூட சரியா படிக்கலன்னு அவர் சொல்றார். அவரிடத்து பல நூல்களையும் புரட்டி பார்த்து படித்து தேக்கி வைத்துக் கொண்ட அறிவு நிறைந்திருந்தது. பள்ளிக்கூடம் போனாதான் படிக்கணும். அவரே சொல்றார், நான் பள்ளிக்கூடம் போகாதனால்தான் நல்லா படித்தேன். அதனால சொல்லுவார், அவரே சொல்றார், ஒரு கல்லூரியில ஒரு பையன் சரியா படிக்கணும், போகாத கல்லூரிக்கு போகாத, நீ சரியா படிக்க மாட்டேன், நீ தான் படி என்று. அதனால கல்வி என்பது வேற, படிப்பு என்பது வேற. படிப்பு என்பது BA MA எல்லாம் கொடுக்கும், கல்வி என்பது BA MA எல்லாம் கொடுக்காது, அது ஆழ்ந்த புலமையை கொடுக்கும். அவ்வாறு பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காதுங்கிறது தொல்காப்பிய துறைங்க. கண் துயில் மறுத்தல் பசி அடங்கித்தல் தொல்காப்பியர் அதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஆகவே அவ்வாறு வருதல், நானுவரை இறத்தல், நானும் நீந்துதல். அதுமையா குறுந்தொகை பாட்ட சொல்லுவோம். நாட்டின் குடிமுறை தேரும் கெடுநரும் உலகோ நம் காதலோரே. நான் போறேன், என்னுடைய வீட்டை விட்டு தாண்டி போகக்கூடாது என்று இருந்தாலும் கூட என்னுடைய காதலனை நான் பார்த்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு நாடா போய் பார்க்கிறேன், வீடா போய் தேடுறேன். இதுதான் நாணம் நீந்துதல். அந்த அளவிற்கு பேசுகின்ற அளவிற்கு நாணம் நீந்துதல். நோக்குவ எல்லாம் அதையே போறது. எதை பார்த்தாலும் காதலனுடைய உருவமாக அவளுக்கு தெரிகிறது, எதை பார்த்தாலும் காதலியினுடைய உருவமாக இவனுக்கு தெரிகிறது. நோக்குவ எல்லாம் அதையே போறல். போறல்னா போல இருத்தல் என்று பொருள். அடுத்தது மறத்தல், அது பித்தாதல், ஒரே பைத்தியமாக இருத்தல், வேறு சிந்தனை இல்லாமல் இருத்தல். மயக்கம், அது மோகம் கொள்ளுதல். கடைசியா சாக்காம், இவ்வளவும் தாங்காம அவனை பார்க்காமல் இருக்க முடியாது என்ற நிலையில், அவளை பார்க்காமல் இருக்க முடியாது என்ற நிலையில் நினைவு முற்றி கடைசியில் திடீரென்று உயிர் போய்விடக்கூடிய அளவுக்கு இவையெல்லாம் அவஸ்தைகள். இவையெல்லாம் துன்பங்கள், இவையெல்லாம் காதலால் உண்டாகும் துன்பங்கள், மெய்ப்பாடுகள். அவஸ்தைங்கிறது அவத்தையும் தான். அதனால இவையெல்லாம் காதலால் அவத்தைன்னு தொல்காப்பியர் சொல்லாமல் பாருங்க, உரையாசிரியர் அவத்தைன்னு எழுதுகிறாரு. இவையெல்லாம் காதலால் ஏற்படுகின்ற சிறப்புடை மரபின் அவை களவென முடிவன. இவையெல்லாம் களவிற்குரிய அடையாளங்கள். அந்த அளவிற்கு போயிடும். சரி, அப்படி சாக்காடு வரையில போகாம இருந்தால் அடுத்தபடி இப்ப முன்னிலையாக்கல், இந்த வேட்கைப்பட்ட வழி, அச்சப்பட்ட வழி, முன்னே இயற்கை புணர்ச்சி இப்ப நிகழப்போகுது.
ஒருவரை ஒருவர் தங்களுடைய குறிப்பை உணர்த்தி கொள்ளக்கூடிய நிலைக்கு பெயர் இயற்கை புணர்ச்சி. அது முன்னிலை ஆட்கள். முன்னிலையிலே தங்களுடைய இருந்து வேட்கையை புலப்படுத்துதல், சொல்வழிப்படுத்தல், சொல்லால் விளக்குதல், நன்னயம் உரைத்தல். என்ன சொல்லு பாருங்க, நன்னயம் உரைத்தல் என்றால் ஒருவர் ஒருவருடைய அழகை பெருமையை தலைவி குறிப்பால் காட்டுதல், தலைவன் மொழியால் உணர்த்துதல். மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி. நான் திருவள்ளுவர். இலாவே என்னமோ நீ ஒளியை விடுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? என்னுடைய காதலியினுடைய முகம் போல உனக்கு ஒளிவிடக்கூடிய ஆற்றல் இருந்தால் நான் உன்னை விரும்பலாம் என்று பேசுகிறார். அதனால ஒருவருக்கொருவர் அவரவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சிறிதே பேசுதல் தான் நன்னயம் உரைத்தல். இன்னா செய்தார்க்கும் இனியே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்குன்னு சொன்ன. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். நயத்திலேயே நன்னயம், நல்லதிலேயே நல்லதை செய்தல். அவ்வாறு அழகிலேயே சிறந்த அழகை, பண்பிலேயே சிறந்த பண்பை, தோற்றத்திலேயே சிறந்த தோற்றத்தை எடுத்து கூறுதல் தான் நன்னயம் உரைத்தல். அடுத்தது நகை நனி உரா அந்நிலை அறிதல். மகிழ்ச்சி வரும். அப்ப நம்முடைய 2 பேருடைய உள்ளங்களும் ஒன்றிவிட்டன என்ற மகிழ்ச்சி தோன்றுகிற போது நகை நனி உரா, அது வெளிப்பட சிரித்து காட்டாமல், தன்னுடைய உவகையை வெளியே காட்டாமல் குறிப்பாக அந்நிலை அறிதல், குறிப்பாக வெளிப்படுத்துதல். அது எப்படி இருக்கு? அதையும் திருவள்ளுவர் பேசாம இல்லை. காமத்துப்பால அது சொல்றாரு, முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளது ஒன்று உண்டு. இந்த சொல்லுக்கு இணையா ஒரு சொல்லே கிடையாது. நகை மொக்குள்னார். அதாவது உதடு சிரிக்கல, ஆனா சிரிப்பு தெரியுது உதட்டல. அதுக்கு பிறகுதான் நகை மொக்கு. மொக்குக்குள்ளார ஒரு மலர், மொக்குக்குள்ளார ஒரு மனம் இருக்கிற அது மாதிரி இங்கிருந்து லேசா மனம் வருத இல்லையா? இந்த மொக்கு இப்பதான் லேசா கொஞ்சம் கட்டு விடுது. அதான் அதுபோல முகை மொக்கு உள்ளது போல நாற்றம் போல் அந்த முகை மொக்கு அவ்வாறு தெளிவு அகப்படுத்தல். 2 பேருக்கும் இடையில ஒரு உள்ள தெளிவு விடுகிறது. காட்சி, ஐயம், துணிவு, தெளிவு வரல வந்தாச்சு. ஐயா ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? எல்லாரும் பதிவு நாளைக்கு நிறுத்தவே இல்லை. கார்த்திக் அதை சரி பண்ணிடுவாரு. சரிங்க சரிங்க. தொடருங்க. காட்சி பார்த்தோம். காட்சி, ஐயம், தெளிவு, துணிவு. காட்சி, ஐயம், துணிவு, தெளிவு. தெளிவு வரல வந்தாச்சு. அடுத்தபடி என்ன? இப்பதான் இயற்கை புணர்ச்சி நிகழ்கிறது. இயற்கை புணர்ச்சி என்றால் உள்ளத்தாலும் உடலாலும் ஒன்றுகின்ற அந்த இயற்கை புணர்ச்சி என்று சொல்லுகிறார். அதைத்தான் காம புணர்ச்சி, தெய்வ புணர்ச்சி என்றெல்லாம் பேசுதல். மெய்தொட்டு பயிரல், இருவரும் ஒருவருக்கொருவருடைய உடம்பின்கள் ஒரு நெருக்கம் ஏற்படுதல் என்பது பொருள். பொய் பாராட்டல். அப்போது இந்த பொய் பாராட்டல் என்பதற்கு உரையாற்றும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவருடைய கூந்தல் ஒழுங்காகத்தான் இருக்கிறது, பின்னப்பட்டிருக்கிறது, இருந்தும் என்ன உன்னுடைய தலையில இவ்வாறு சிதைந்திருக்கிறது என்று போய் அதை ஒழுங்குபடுத்துகிறான். அதுதான் பொய் பாராட்டல். பெய்தொட்டு பயிரல், பொய் பாராட்டல். தலைவியினுடைய கூந்தல் முதலியன சிதைந்தில்லாத நிலையில் சிதைந்ததாக கூறி ஒழுங்குபடுத்துவதுதான் பொய் பாராட்டல். இடம்பெற்று தழால், பிறகு தழுவி கொள்ளுதல், பிறகு இடையூறு கிளத்தல். எனக்கு என்ன, ஏன் உன்னுடைய நெஞ்சம் நடுங்குகிறது, என்ன இடையூறு என்று கேட்டல். வீடு நினைந்து இரங்கல். தலைவி அவருடைய உள்ளம் அப்போதும் ஒருபடவில்லை, பலவற்றை நினைந்து இறங்குகிறாள். இனி எதிர்காலம் இவ்வாறு அமையும், வரைவு எப்போது என்றெல்லாம் உள்ளம் எண்ணுகிறது. இதற்கு பேர் இயற்கை புணர்ச்சி. அடுத்தது கூடுதல் உறுதல். இருவரும் ஒருவரை ஒருவர் ஒன்றுபடுகிறார். அதுவரையில இயற்கை புணர்ச்சிங்கிறது இதுக்கு பேர். இனிமேல் என்ன, இந்த முதல் சந்திப்புக்கு பேர் தான் இயற்கை புணர்ச்சி. 2வது முறையாக காண வேண்டும் என்று வருகின்ற போது அதுக்கு பேர் இடந்தலைப்பாடு. இந்த இடத்தில் நாம் சந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சந்தித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் இடந்தலைப்பாடு. அப்புறம் என்ன, பாங்கர் கூட்டம். தன்னுடைய தோழனை
தோழனிடம் சொல்லி, நீ எனக்கும் அவளுக்கும் உள்ளம் ஒன்றி இருக்கின்றன, ஆகவே நீதான் எப்படியாவது பார்த்து எங்களை இணக்கி வரையில கொண்டு போக வேண்டும் என்று தோழனிடம் கூறுகிறார். அதே போல அவள் பாங்கிமதி உடன்பாடு தன்னுடைய தோழியிடம் அவள் கூறுகிறார். இப்ப நினைச்சு பாருங்க, இயற்கை புணர்ச்சி, இடங்களைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கிமதி உடன்பாடு என்று இவ்வாறு வரும் இந்த களவு நிகழ்ச்சிகள். எல்லாம் இப்படியெல்லாம் தான் நிகழ்மான்னு இல்லை, இதெல்லாம் சுவையாக இலக்கியம் படைப்பதற்குரிய வாயில்கள். அதை மறந்துடக்கூடாது. இத்தனையும் கம்பன் பயன்படுத்தி இருக்கிறான், இத்தனையும் சேக்கிழார் பயன்படுத்தி இருக்கிறார், இத்தனையும் ஆழ்வார்களுடைய பாடல்களிலே அகப்பாடல்களிலே பயின்று வருகின்றன. அக உத்தியை பயன்படுத்துகின்ற பாடல்களிலே திருமங்கை ஆழ்வாருடைய பாடல்களிலே பயின்று வருகின்றன. சமய உலகத்திலும் தலைவீராக புலவர்கள் நின்று இறைவன் மீது காதல் கொண்ட நிலையில் இந்த துறைகள் வெளிப்படுகின்றன. இப்படியெல்லாம் படிக்கணும். அடுத்தது இப்ப இடந்தலைப்பாடு, 8 துறைகளை சொல்வார். இடந்தலைப்பாடு என்னென்ன? சொல்லிய நுகர்ச்சி வல்லே பெற்றொழி நுகர்ச்சி பெற்ற இடத்து, சொல்லிய நுகர்ச்சி பெற்ற வழி, இந்த 5 புலன்களாலும் ஒன்றிய அந்த நிலை. அடுத்தது தீரா தேற்றம். அதோடு தன்னுடைய வேட்கை அடங்குவதில்லை. இது எதுல போய் அடங்கும்? வரைந்தால்தான், மனம் செய்து கொண்டால்தான், மனம் செய்து கொண்ட பிறகு வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அமைந்தால்தான். வாழ்க்கை நிகழ்ச்சி என்ன? சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றக்கூடிய தொண்டுகளால் மனம் நிறைதல். பிரிஞ்சு பாட்டில் ஒரு அருமையான இடம் வரும். நாம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கோங்க. எதுக்கு? நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கெல்லாம் நாம் விருந்தோம்ப வேண்டுமே, இந்த சமூகத்தில் பசித்தார்க்கெல்லாம் பசி நீக்க வேண்டுமே என்று அப்படி குறிக்கோள் பேசப்படும். அதான் வாழ்க்கையினுடைய உன்னதமான குறிக்கோள்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறான். இவற்றையெல்லாம் இலக்கணப்படுத்தி சொல்லுகிறான். இலக்கியம் படைப்பவன் இப்படி எழுதுன்னு சொல்றான். இதெல்லாம் இலக்கியம் படைப்பதற்குரிய நெறிகள். அவை மட்டுமல்ல, ஏற்கனவே இலக்கியத்தில் கண்ட நெறிகள். தொல்காப்பியர் தனக்கு முன்னிருந்த அக இலக்கியங்கள் சாறு பிழிந்து எடுத்துத்தான் இந்த கலவைகளை காட்டுகிறார். அதனால முன்னே இலக்கியங்களில் கண்ட நெறி, இன்னும் இலக்கியங்கள் சமைப்பதற்குரிய நெறி இது என்று நாம் அறிய வேண்டும். தீரா தேற்றம். தீரல இன்னும் அது ரொம்ப அருமையாக வள்ளுவர் சொல்லுவார், வேட்ட பொருளின் அவையவை போலுமே தோட்டார் கருத்தினால் தோல். அதோடைய தோல் இருக்குத, அது நினைக்கின்ற காலத்து மனதில் என்ன எல்லாம் இன்பம் என்று கருதுகிறோமோ அத்தனையும் கிடைக்கின்றன என்று அந்த தலைவன் கருதுகிறானா. அது தீரா தேற்றம். அடுத்து பெற்றபடி மகிழ்ச்சி. 2 பேருக்கு மறுபடியும் 2வது சந்திப்பு நிகழ பெற்ற போது அடைகின்ற மகிழ்ச்சி. அடுத்தபடி பிரிந்தபடி கலந்தல். உடனே பிரிஞ்சுதான ஆகும். இதெல்லாம் சில மணித்துளி நிகழ்ச்சி. உடனே பிரிகின்ற போது உள்ளம் கலங்குகிறது. சாகுந்தலத்திலும் அவர் அருமையாக காளிதாசன் சமைத்திருக்கிறார். துஷ்யந்தரின் சகுந்தலை சந்தித்துக் கொண்ட பிறகு பிரிகின்ற காலத்து அவர்களிடையே நிகழ்கின்ற நீப்பாடுகளை அவர் காட்டுகிறார். சாகுந்தலை ஒரு நல்ல நாடகம். ஆனால் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திரைகளையும் அதில் தேட முடியாது. அது வேற. அந்த சாகுந்தலை நன்றாக இருக்கிறது என்பதை நாம் பாராட்டுவதற்கு தயங்குவதே இல்லை. மிகச்சிறந்த ஒரு நாடகம் சாகுந்தல நாடகம். அந்த சாகுந்தலத்தை தமிழின் மீது எல்லையற்ற பெரும்பற்றுடைய, அதே சமயத்தில் வடமொழியும் கற்ற மறைமலை அடிகளார் அவர்கள் சாகுந்தலத்தை தமிழில மொழிபெயர்த்தார். சாகுந்தலம் என்று அந்த நாடகத்தை அருமையான தமிழ்ல மொழிபெயர்த்தார். உடனே அந்த சாகுந்தலத்துல யாரு சிறப்பாக கட்டுரைகளா எழுதுகிறார்களோ அவர்களுக்கு தங்க பதக்கம் அளித்தார் காஞ்சி சங்கராச்சாரியார். அந்த காலத்தில் இருந்தவர். அவரு சாகுந்தலத்துக்கு பரிசு கொடுத்துட்டாரு. ஆனால் திருக்குறளை பற்றி அவர் சரியான மதிப்பீடு சொல்லலை. அதுதான் நமக்கு வருத்தம். அந்த சங்கராச்சாரியார் மிக வழிபடத்தக்கவர், பெரியவர், எல்லாம் சரி. அவரை போல ஒரு துறவி, ஒழுக்க நெறிமிக்க ஒரு துறவியை அதற்கு பின்னால நாம பார்க்க முடியல. அவர் இந்த தீக்குறளை சென்றோதுங்கிறதுக்கு சொன்ன பொருள் தவறான. அதாவது அந்த காலத்துல பல பேர் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. அந்த ஒன்றை தவிர அவரிடம் வேறு குறை இல்லை. அவர் நல்ல துறவியாக இருந்தார்.
அவர் பல இடங்களிலே தமிழை போற்றி பாராட்டி பேசியிருக்கிறார். ஆனால் இந்த ஒன்றில் ஏன் அவ்வாறு அவர் வழுக்கினார் என்பதை நாம் கருத முடியவில்லை. சரி, இருக்கட்டும். இவையெல்லாம் இடந்தலைப்பாடு, இந்த டெக்னிக்கல் டேர்ம் அது, இடந்தலைப்பாடு. அதாவது தொடர்ந்த காதல் நிகழ்ச்சியில் இயற்கை புணர்ச்சிக்கு பின்னால் நிகழ்கின்ற சந்திப்பு, பிரிந்த வழி கலங்களோடு அது அடுத்தது நிற்பவை நினை நிகழ்பவை உரைக்கும். உடனே நடந்ததெல்லாம் யாராவது சொல்லி ஆகும். என்னதான் மறைவான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த பருவம் காரணமாக நிகழ்ந்த நிகழ்ச்சியை தலைவன் தன்னுடைய தோழனிடம் சொல்லுவார், தலைவி தன்னுடைய தோழியிடம் சொல்லுவார். சங்க இலக்கியத்திலே தோழியினுடைய கூற்று தான் அதிகம். அது எதற்காக என்றால் தலைவி அதிகம் பேசாதவள், பேச முடியாத பருவத்தினர். கடலென்ன காமம் உணர்ந்தும் மடலேரா பெண்ணீர் பெருந்தக்கது இருக்கும். அதிகமா பேசாமல் தன்னுடைய உள்ளத்திலேயே வைத்து புதுங்கக்கூடிய அந்த மனநிலை உடைய தலைவி அதிகமா பேச முடியாது. அதனால தோழி தான் பேசுவார். அதனால இந்த தோழியும் இந்த பாங்கனும் இந்த ரெண்டு பேரும் பெறக்கூடிய பங்கு அடுத்தது. நிற்பவை நினையை நிகழ்பவை உரைக்கணும். இனி நிகழக்கூடியனவற்றை பற்றி பேசுதலும். அந்த என்ன நிகழக்கூடியன என்ன உரை எழுதினார் பாருங்க, அருமையாக தொல்காப்பியத்தினுடைய உள்ளத்தை இந்த இடத்துல உரையாசிரியர்கள் ரெண்டு பேரும் புலப்படுத்திட்டாங்க. காமனுகர்ச்சி ஒன்றனையே நினைக்காது இவளால் நமக்கு இல்லறம் இருந்து நிகழும், அந்த இல்லறத்தில் அரசியல்கள் பல நிகழும் என்று கருதுதல் தான் நிகழ்பவன். அதனால குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து சாதாரணமானது இல்லை. அதை பல வகையான கடமைகளை அடங்கி கிடக்கின்றன. அவற்றை இந்த ஆடவன் துணையாக அந்த பெண் ஆற்றுகிறார். அதுதான் இல்லறம். அடுத்தது குற்றம் காட்டிய வாயில் தலைவன் உடனே சொன்னான் எல்லாத்தையும் தோழன்ட்ட. எழுவசிறார் ஏமுரு நண்ப புலவர் தோழ கேளாயத்தை மாக்கடலுடன் எண்ணாப்பக்கத்து பசுவந்திலே தோன்றியாங்க கதுப்பயர் வழங்கும் திருநுதல் புதுக்கோயானையும் பிடித்தற்றால் என்ன. இதனால இது குறுந்தொகை பாட்டு நான் சொன்னது. எழுத சிறார் ஏமுது நண்பனே, என்னை இப்படி பிடித்து விட்டது ஒரு உள்ளம், ஒரு தலைவியினுடைய உருவம் என்னை இவ்வாறு பிடித்தது, ஈர்த்தது, காதல் கொண்டது என்றெல்லாம் பேசினான். உடனே அவன் சொல்றான், குற்றம் காட்டிய வாய், உனக்கு தான் பைத்தியம் முடிச்சிருக்கு, இந்த பைத்தியம் தெளிவிக்கணும், இதெல்லாம் சரியில்லைன்னு அவன் சொல்லுவான். அவன் தான் பாங்கன். குற்றம் காட்டிய வாயிலும் பாங்கன் குற்றம் கண்ட இடத்திலும். அப்புறம் உடனே கேட்பான், சரி எங்கய்யா பார்த்த நீ, அது எப்படி இருந்தது, யாரு என்று கேட்பினும் தலைவன் கூறியதை இது எந்த இடத்தில் நிகழ்ந்தது என்று கேட்கின்ற இடத்திலும் கெட்ட வாயில் பெற்று இரவு வலியுறுத்தினும். உடனே பாங்கனாலே தலைவியை பெற்று பிறகு தோழியின் வழியாக தலைவியை பெறுதல். பாங்கனாலும் தோழியாலும் அடுத்து தொடர்ந்த காதல் சந்திப்புகள் நிகழ்தல். ரொம்ப அதிகமான சந்திப்புகள் போக விட மாட்டாங்க. இந்த பாங்கனும் தோழி இருக்கிறாங்களே, இந்த ரெண்டு பேரும் கலவை நீட்டிக்கிட்டே போக முடியாது. கலவை என்பது குறுகிய காலத்து நிகழ்ச்சி. அதற்கு பிறகு நிகழ்கின்ற கற்பு என்ற இல்லறம் தான் நீண்ட காலத்து நிகழ்ச்சி. அது நீட்டிக்க விட மாட்டாங்க. இந்த காலத்துல நாங்க ஒரு 5-6 ஆண்டுகளாக களவு காதலில் ஈடுபட்டிருக்கோம்னு சொல்ல முடியாது. இது சில திங்கள் நிகழ்வன. அவ்வாறு தோழியின் புணர்ச்சி. அப்படி அடுத்தது சந்திக்கும் போது ஊரும் பகுதியும், அடுத்தது ஊரும் பேரும் கெடுதியும் தோழியை வினாவுதல். அது எப்படி அந்த சந்திப்பு நிகழும், முதல்ல எப்படி நடந்ததுன்னு அப்ப தோழி தான் பார்க்கிறா. தோழி அப்பதான் வர்றா. இறுதி பாட்டுல அருமையாக கபிலர் அதனை விளக்குவார். 96 மலர்களை, 99 இல்லை 96. நானே அத குறிஞ்சி பாட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதினதுல எல்லாரும் ஐயர் முதற்கொண்டு எல்லாரும் 99ன்னு எழுதிக்கிறாங்க. அதை எண்ணி பார்த்தா சரியாக சில அடைமொழிகளை மலர்களாக எண்ணக்கூடாது. 96 மலர்கள் வரும். 96 மலர்களை போய் தலைவி பறிக்கிறாள், தோழியோடு சேர்ந்து பறிக்கிறாள், கொண்டு வந்து ஒரு பாறையிலே குதிக்கிறார்கள், அதை மாலையாக தொடுக்கிறார்கள், அந்த அருவியிலே நீராடுகிறார்.
அப்போது இந்த 2 பேரும் அந்த இடத்துல இருக்கிற போது ஒருத்தம் அயலான் ஒருத்தம் வரும். அது மறைந்து பயில்வதற்கோர் உரிய ஒரு சோலை. அந்த இடத்துல வேறு எவரும் வரமாட்டார்கள், இது நம்முடைய ஆளுகை நிலம் என்ற கருத்துல அந்த தலைவியும் தோழியும் ரொம்ப மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு சிரித்து அளாவி உலாவி அப்படி நிகழ்கின்ற அந்த காலத்துல ஒருத்தர் திடீர்னு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சிச்சம், நாணம், மடம், பயிர், இந்த 4 பண்புகள் வந்து மோதுகின்றன. அழுவிக்கு ஒன்றும் புரியல. தோழியை பார்த்து அவன் கேட்கறான். அவட்ட ஒன்றும் இந்த தலைவிட்ட பேச முடியல. தோழிகிட்ட கேட்கறான், ஊரும் பேரும் கெடுதிங்கிறான். ஒரு யானையை துரத்திட்டு வந்தீங்க, அதை பார்த்தீங்களா நீங்க? கெடுதின்னா என்னால் காணப்படாது விடுபட்ட பொருள். யானை ஒன்று வந்துதா இங்க அப்படின்னு கேட்கறான். உடனே தோழி என்ன சொல்லியிருப்பா? யானை வரல, பூனை வரல, போயா அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. ஏன்னா அயலானவன். ஊரும் மெல்ல மெல்ல ஊரும் பேரெல்லாம் எதற்கும் அவர்கள் பேசவில்லை. அப்போது தலைவன் கொண்டு வருகின்ற வேட்டை நாய்கள் குறைக்கின்றன. உடனே தன்னுடைய ஒரு கோலாலே அவற்றை அடக்குகிறான். அவை அமைதியாகின்றன. இந்த 2 பேரோடையும் பேசி ஆகணும். இதுதான் இப்ப டிராமாட்டிக்கா நம்ம நாடக வழியாக அமைக்க வேண்டிய ஒரு காட்சி. அந்த இடத்துல என்ன செய்தான்? உடனே திடீரென்று அந்த யானை எங்கேயோ ஓடுனது திரும்பி வருது. அந்த அச்சப்பட்ட நிலையில் தலைவி ஓடி வந்து இவனை தழுவிக் கொள்கிறார், தன்னை காப்பாற்ற வேண்டும். ஓடி பதைத்து நிற்கிறார். அப்போது தன்னுடைய வில்லை பூட்டி ஓர் அம்பால் அந்த யானை எய்கிறான். யானை போய்விடுகிறது. அதற்கு பிறகுதான் இவர்களிடையிலே ஒரு அறிவும் தன்னை காப்பாற்றினான் என்ற உணர்வு. இது கலித்தொகையிலே வெள்ளத்தில் அவர்கள் போகின்ற போது காப்பாற்றியதாக தரும். இவ்வாறு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். தலைவியை காப்பாற்றக்கூடிய ஒரு பேராண்மை இருக்க வேண்டும். அந்த நிலையில உடனே அவருடைய உள்ளம் ஒன்றுகின்றன என்று சொல்லி, இதுதான் தோழியின் புணர்ச்சி, தோழியால் ஏற்பட்டது. தோழியை தான் கேட்பான். கேட்ட உடனே அவன் ஊரும் பேரும் ஆகியவற்றை எல்லாம் பெருங்கல்வேலி செருகுடியாது சொல்லவும் மாட்டேங்கிறீங்களே, உங்க ஊர் எது என்று நற்று நிலை 213வது பாட்டுல கேட்பதை பார்க்கலாம். உடனே அவ்வாறு கேட்டல். அதற்கு அடுத்தபடி தோழி குறையவற்றாற்றி நெய்யுற கூறலி. தோழி உடனே நீ நினைக்கிறது மாதிரி எல்லாம் தலைவி பேச மாட்டாயா, அப்படியெல்லாம் நீ உடனே போய் அவள்கிட்ட எதுவும் தலையிட முடியாது என்று குறையை தலைவியின்பால் சார்த்தி தலைவன் சரி சரி அப்படியா என்று அவனும் கேட்டுக்கொள்ளுதல். அடுத்தது தண்டாது இறப்பினும் சரியா. அவன் உடனே அவன் சொல்லுகிறான், சரிம்மா, நான் இனிமேல் உங்களை எங்கே சந்தித்தது, இரவிலே எங்கே காணலாம், பகலிலே எங்கே காணலாம் என்று தண்டாது இறப்பில் கொஞ்சம் கூட குறையாமல் அதற்கு பிறகும் ஆர்வம் குன்றாமல் மறுபடி கேட்கிறான். அதுவும் மற்றைய வழியும்னா இந்த இடத்துல குறி எதிர்ப்படுதல்ங்கிறத உங்க நினைவில் வச்சுங்க. அவன் தலைவன் சொல்லியிருப்பான், நான் வர்றேன், இரவு நேரத்துல வர்றேன், அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்தின் அடியிலே நீங்கள் நில்லுங்கள், நான் வந்து விட்டதற்கு அடையாளமாக ஒரு கல்லை இந்த குளத்திலே எரிகிறேன் என்று சொல்லுகிறான். இதுதான் குறி என்று பெயர் சொல்லப்படும். பகற்குறி, இரவு குறி என்று 2 வகைப்படும். பகற்காலத்துல செய்யப்படுகிற அடையாளம், இரவு காலத்துல தான் வந்ததை காட்டுகின்ற அடையாளம். இதற்கு பேர் பகற்குறி, இரவு குறி என்று. சில சமயத்துல குளத்துல வேற ஏதாவது எங்கிருந்தோ ஒரு கல் வந்து விழும், மேலிருந்து ஒரு மேட்டில இருந்து கல் வந்து புரண்டு விழும். அட தலைவர் வந்துட்டார் போல இருக்கேன்னு வந்து எட்டி பார்த்தா அவன் இல்லை. அதுக்கு பேர் அல்லகுறி என்று பெயர். குறி அல்லகுறி என்று சங்க இலக்கியம் தொல்காப்பியம் தான் சொல்லும். இவ்வாறு குறி எதிர்பட்டும் அப்புறம் உடனே அவன் வருகின்ற போது கொஞ்சம் தழை கொண்டு வருகிறான். இதற்கு எல்லாம் நீ ஆடையாக பின்னி அணிந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று வருகிறான். இதுக்கு பேர் கையுறைன்னு பேர். கையுறை என்றால் ஒரு அன்பு பொருள். பெரியவர்களை சந்திக்கும் போது
விருப்பத்திற்குரியவரை சந்திக்கின்ற போது ஒரு பொருளை கொடையாக கொடுத்தல். ஐயர் அவர்கள் ஊழிய சாமிநாத ஐயர் அவர்கள் தருமபுரம் சன்னிதானத்தை சந்திக்க போகிற போது எதுக்காக? விருது வாங்கிறதுக்காகவா? அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஏடுகளை பார்ப்பதற்காக போகிற போது கொஞ்சம் கற்கண்டு வாங்கிட்டு போறாரு. என் கற்கண்டு பொட்டலத்தை கையுறையாக கொண்டு சென்ற கற்கண்டு பொட்டலத்தை சன்னிதானத்தில் முன் வைத்துவிட்டு நான் கையை கட்டி கொண்டு எதிரே காத்திருந்தேன். சன்னிதானம் உட்கார்ந்துருக்காரு, இது கையை கட்டிட்டு இருக்கிறார். 1/2 மணி நேரம் பேசவே இல்லையா சன்னிதானம். என்ன கேட்கிறாரு? இந்த மடத்தினுடைய பெருமைகள் எல்லாம் நான் அங்கு அறிந்தவர், இங்கே சங்க இலக்கிய ஏடுகள் இருப்பதாக அறிந்து கொண்டேன், அதிலே ஒரு ஐயம் காண வேண்டும், அதற்காக இங்கு வந்திருக்கிறேன், தாங்கள் இதற்கு இசைவு தெரிவித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். 1/2 மணி நேரம் ஆச்சு, பேசவே இல்லை சன்னிதான். அப்புறமா நாளை பார்க்கலாம், மறுநாள் தான் ஏடுகளை பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வருகிறது. அதனால கையுறை என்பது மதிப்பாக கொண்டு போகிற பொருள். அந்த காலத்தில் தழையாக இருந்த தழையாடு இதையெல்லாம் கொடுத்து கொண்டு போய் மறுக்கிறார். அதான் மற்றைய வழியில் மறுக்கிறார். அவர் மறுப்பார், முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதற்கு பிறகு சொல்லவர் சார்வலி புள்ளிய வகையிலும் தோழி தலைவியை குறையாகவே சொல்வார். அதெல்லாம் நீங்க நெருங்க முடியாதையா என்று தலைவி அவ்வாறு சொல்ல, தோழி அவ்வாறு சொல்ல தலைவி மனம் இறங்கி சரி சரி என்று சொல்லிவிட்டு தோழி உணராமல் வந்து சேர்ந்த சொல்லவர் சார்வலின் புள்ளிய வகையிலும் தோழி தலைவி குறையெல்லாம் தலைவியின்பால் பார்த்து சொல்ல தலைவன் தலைவியிடம் அதை கூற சரி ஏதோ ஆற்றாக கூறிவிட்டார் என்று தழுவியிடம் அதையும் மீறி அவர்கள் சந்திப்பது உண்டு. அது கடும்புணல் மலிந்த காவிரி பேரியாற்று நெடுஞ்சுடி நீக்கம் மண்ணுணல் போல நடுங்கு அஞ்ஞர் தீர முயங்கி நெருநல் ஆகம் அடைவந்தோளே. அதனால காவிரி புனலிலே வந்து நீராடுகின்ற காலத்து அவளை கண்ட காலத்து அவள் என்னை வந்து தழுவினாள். இந்த தோழி விதித்த தடைகளை எல்லாம் மீறி வந்து இந்த தலைவி என்னை சார்ந்தாள் என்று அகநானத்துல சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கும். அடுத்தது அறிந்தோள் அயர்த்தில் அவ்வழி மருங்கில் கேடும் பீடும் கூறலும் சந்திக்காததனால் வரக்கூடிய கேடு சந்திப்பதனால் வரக்கூடிய பெருமை ஆகியவற்றை சொல்லுதலும் தோழி நீக்கலின் ஆகிய நிலைமையை நோக்கி தோழி நீக்கி வைப்பா. அதெல்லாம் முடியாது, காவலர்கள் வருவார்கள், நிலவு வந்து வெளிச்சத்தை காட்டி கொடுத்துவிடும் என்றெல்லாம் பல வகையான தடைகளை கூறுகின்ற நிலையிலும் அப்போது உண்டாகின்ற வருத்தமும் பெருமையும் ஆகியவற்றை சொல்லுதலும் மடன்மா கூறும் இடனுமாறுண்டே. கடைசியில் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமாம்பான் தலைவன். மடல் ஏறுவது, அதாவது பனையின் மடலால் செய்யப்பட்ட ஒரு குதிரையை இழுத்துக்கொண்டு பெருவென்றும் நான் இன்னாரை காதலிக்கிறேன் என்று சொல்லி அச்சுறுத்துவான். செய்வதில்லை. மடன்மா கூறும் இடனுமாறுண்டே. அவன் சொல்றான், கலித்தொகையில தான் வரும், நானோடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் பார் திருவள்ளுவர். எனக்கு ஏற்கனவே வெட்கம் மானம்லாம் இருந்ததுயா, இப்ப காதலித்த பிறகு இப்ப வீதி வழியாக வந்து நான் சொல்ல வேண்டும் என்ற நிலையில் அவையெல்லாம் என்னை விட்டு போய்விட்டன என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதனால மடல் கூறுகின்ற வரையில இந்த இடந்தலைப்பாடு தொடர்ந்து நடக்கிறது. அதோடு நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்த நூற்பாவை அடுத்த வகுப்பில் காணலாம். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.